ஏய் வாலு, நீ இன்னும் மாறவே இல்லைல்ல? ஏன் மாறணும்? அத்த, எதுக்காகவும் நம்ம சுபாவத்தை நம்ம மாத்திக்கிறது தப்பா சரியா? என்ன அத்தை கிட்ட சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்க? சங்கரா, அவளையும் அதட்டுற. அனிதா, யாருக்காகவும் எதுக்காகவும் ஒன்ன நீ மாத்திக்காத, அது தப்பு. அத்த, அப்ப நான் என் இஷ்டப்படி இருக்கலாம்ல? என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? நான் அடிப்பேனா? யார் சொன்னா? அது ஒண்ணு இல்லக்கா, யாராவது உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா நீ லேசா கோவப்படவே இல்ல, அதத்தான் சொன்னேன். உனக்கு எப்படி இருக்க விருப்பமோ அப்படி இரு. தேங்க்யூ அத்த. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா. விஸ்வா, ஐயர் பூஜைக்கு தேவையான லிஸ்ட் எல்லாம் அனுப்பிட்டாரான்னு கேட்டனே. வந்துருச்சுக்கா. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாரும் வரல, அவங்களுக்காக தான் வெயிட்டிங். கால் பண்ணி பாரு. இது வரைக்கும் 10 கால் பண்ணிட்டேமா, ரெஸ்பான்ஸே இல்ல. மா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எதுக்குமா? சிம்பிளா பண்ணிக்கலாம்ல. அசோக், பூஜை முடிகிற அன்னைக்கு விநாயக சதுர்த்தி எவ்ரி இயர். அது நம்ம கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம். சோ ரெண்டையும் சேர்த்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஜெகன், அத்த, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட நமக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா? இல்ல மாம், அவனை மட்டும் வச்சுதான் நாம இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு எந்த அக்ரிமெண்ட்டும் போடவே இல்ல. அப்ப வேற ஆளுங்களை பிடிங்க. ஹாய் அபி, ஒர்க் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு சார். நான் கிளம்புறேன் சார். ஓகே அபி, பை. ஆமா, அபி அபிங்கிறீங்களே, இந்த பொண்ணு யாரு? நம்ம கம்பெனியோட சீஃப் டிசைனர். அசோக் ஆபீஸ்க்கு போக முடியாதுல்ல, சோ வீட்டுக்கு வர வச்சு டிசைன் பண்ணிட்டு இருக்கான். ஓ, அப்படின்னாக்க வெட்டி தைக்கிறது, தச்சிட்டு பிக்கிறது, அதானே? இப்படி ஒரு ஆள் உள்ள இருக்கிற தடையும் கூட தெரியல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என் கண்ணிலேயே தட்டுப்படல. ஏய் வாலு, அபி எப்பவுமே அப்படிதான், ரொம்ப குவைட் டைப். உன்ன மாதிரி இருக்கிற இடத்த ரெண்டா கல்ல மாட்டாங்க. மாமா, வேற ஆள் வந்து அவங்க மூலமா பூஜை நின்று போச்சுன்னா விடக்கூடாது. இந்த பூஜை நடக்கணும். அசோக் சார் நல்லா இருக்கணும். என்னாச்சு அபி, கிளம்பல? இல்ல மேடம், நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி பூஜையை பத்திலாம் கொஞ்சம் தெரியும் மேடம். நான் வேணா கூட இருந்து செஞ்சு தரட்டுமா? ஏய், உன் வேலை டிசைன் பண்றது, அதை மட்டும் பண்ணு. எங்க ஃபேமிலி விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத. ஒரு நிமிஷம் இருக்கா அபி, நீங்க சொல்லுங்க. உங்களால பண்ண முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தோணுதா? பண்ணிடுவேன் சார். பூஜையில ஒரு சின்ன குறை கூட இருக்க கூடாது. இல்ல மேடம், வராது மேடம். வீட்டில் அலங்காரத்தில் ஆரம்பிச்சு பூஜை, அப்புறம் விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் எல்லாம் சிறப்பாக பண்ணி தரணும். முடியுமா? சரிங்க சார், நான் பண்ணிடுவேன். வீட்டில் வேலை செய்கிறவங்கள மட்டும் உதவிக்கு வச்சுக்கிட்டு இதை நானே செஞ்சிருவேன் சார். அசோக் சாரோட உயிரை பற்றி எனக்கும் அக்கறை இருக்கு. வெல் செட் அபி. மா, அபியை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுங்க. அது 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? ஏன் என்ன நம்பி கொடுத்தா நான் கூட தான் குறையே இல்லாம செய்வேன். ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல விசேஷம், ஆளுக்கு ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு செய்யுங்களேன். நல்லபடியா பூஜை சமாச்சாரம் நடக்கணும், அவ்வளவுதான். ஓகே அசோக். விஸ்வா, சொல்லுக்கா. ஐயர் உனக்கு அனுப்பின லிஸ்ட அபி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடு. சரிக்கா. விநாயகர் சதுர்த்திக்கு நாம ரெகுலரா என்னெல்லாம் பண்ணுவோங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஓகே, பண்ணிடுறேன்க்கா. ஹலோ
நான் சொல்கிறத கவனமாக கேளு. எத்தனை நாளாக காத்திருந்தோம். அசோக் உயிரை நாம மட்டும் குறி வைக்கல, ஆண்டவனு குறி வச்சுட்டான். அதனால இந்த பூஜை நடக்க விடவே கூடாது.